விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வாக்கு எண்ணிக்கை மையமான பனையபுரத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டது? விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதல்ல தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. காலை 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. தற்பொழுது வேட்பாளர்களுடைய முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தீவிர சோதனைக்கு பின்னர் தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். முகவர்களுக்கு என்று ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடையாள அட்டையை சோதனை செய்த பின்னர் செல்போன் உள்ளிட்ட எந்தவித ஒரு எலக்ட்ரானிக் சாதனங்கள் எதுவும் உள்ளே எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மொத்தமாக 20 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 14 மேஜைகள்ல ஒவ்வொரு சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை எண்ணப்படுகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. ஏறக்குறைய தபால் வாக்குகளும் மூத்த குடிமகன்களும் பதிவு செய்தது 1111 வாக்குகள் இருக்கிறது. அதில் முதலில் எண்ணப்படுகிறது. 8:30 மணி அளவில் ஏற்கனவே சீல் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அறையிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முகவர்கள் முன்னிலையில் சீல் அகற்றப்பட்டு அங்கிருந்து வாக்கு எண்ணிக்கை மையம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணப்படுகிறது. முதல்ல 8 மணிக்கு தபால் வாக்குகளுடைய முடிவுகள் என்ன தொடர்ந்து வர தொடங்கும். அதன் பின்பு முதல் சுற்றுகள் என அடுத்தடுத்த சுற்றுகளுடைய முடிவுகளும் தெரிய வரும். மொத்தம் 29 வேட்பாளர்கள் 3 பிரதான கட்சிகள் திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட 3 பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் உட்பட 29 வேட்பாளர்கள் போட்டியில் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 1,95,495 வாக்குகள் மொத்தமாக பதிவாயிருக்கிறது. 20 சுற்றுகள் என்று நண்பகல் 10 மணி அளவில் முன்னணி நிலவரங்கள்லாம் முழுமையாக தெரிய வரும். 12 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. ஸ்ரீராம்.